இரண்யாட்சனோட மரணத்தை கண் முன்னாடி பார்த்த இரண்யகசிபு வந்து மனம் உடைகிறாரு. என்னடா இது ஒரு விசேஷமான வரம் வாங்க நம்மளோட சகோதரன் இரண்யாட்சன் வந்து இப்படி மகாவிஷ்ணுவால ஒரு பன்றி அவதாரம் எடுத்து அழகா கொல்லப்பட்டாரே, இதை பார்த்து நம்ம எப்படி வந்து மனசை ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவனால அவங்க சகோதரனோட மரணத்தை ஜீரணிக்கவே முடியல. அதனால அவன் பகை அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அவனுக்கு உள்ள அதிகமா வளர ஆரம்பிச்சது. அது காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. பகையோட உச்சக்கட்டத்துக்கு போன இரண்யகசிபு நம்மளோட சகோதரனுக்காக நம்ம பழி வாங்கணும், விஷ்ணுவை எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம விசேஷமான வரங்களை வாங்கியிருக்கணும். அந்த வரங்களால நமக்கு சாவுங்கிறதே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கி நம்ம மகாவிஷ்ணுவை எதிர்த்து அவரை கொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தான். இந்த முடிவின் பலனா இரண்யகசிபு பிரம்மனை நோக்கி தவமும் இருந்தான், ஒரு விசேஷமான வரத்தையும் வாங்கினான். அதை வச்சு அவன் மகாவிஷ்ணுவை எதிர்த்தானா இல்லையா, இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறத பத்தி முழுசா தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த இரண்யகசிபு யாரு அப்படின்னா இரண்யாட்சாசுரனோட சகோதரன். இரண்யாட்சாசுரனை பார்த்து பார்த்து வளர்ந்த இரண்யகசிபு தான் அண்ணனை மாதிரியே நம்ம வந்து ஒரு வீரனா இருக்கணும், அண்ணனை மாதிரியே நம்ம வந்து பல வரங்கள் வாங்கி நம்ம வந்து சர்வாதிகாரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை பார்த்து பார்த்து வியந்துட்டு இருந்த இரண்யகசிபு ஒரு நாள் மகாவிஷ்ணுவால இரண்யாட்சன் கொல்லப்பட்டான். அதை பார்த்து அவனால மனசு ஏத்துக்கவே முடியல. எப்படி நம்ம சகோதரனை இப்படி வந்து ரொம்ப சுலபமா ஒரு அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு கொல்ல முடியும், இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும், நம்ம அண்ணனுக்காக நம்ம சகோதரனுக்காக நம்ம இதை பழி வாங்கியே ஆகணும். அப்படின்னா நம்ம வந்து ஒரு விசேஷமான வரம் வாங்கணும், அந்த வரத்தின் சக்தியால நம்ம மகாவிஷ்ணுவை எதிர்த்து மகாவிஷ்ணுவை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுத்தான். அவன் மனசுல இருந்த பகை உணர்வின் விளைவா அவன் என்ன பண்ணானா பிரம்மனை நோக்கி ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு தவம் இருந்தான். அந்த தவத்தோட விளைவா பிரம்மன் இரண்யகசிபுக்கு முன்னாடி காட்சியும் கொடுத்தாரு. இரண்யகசிபுக்கு முன்னாடி காட்சி கொடுத்த பிரம்மன் வந்து இரண்யகசிபுவை பார்த்து, அசுரனே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டோடனே இரண்யகசிபு கேட்குறான், எனக்கு வந்து சாகாவரம் வேணும், ஆனால் எனக்கு சாகாவரமாக டைரெக்டாக நீங்கள் கொடுக்க வேணாம், நான் கேட்குற வரத்தை நீங்கள் கொடுத்தா போதும், அது சாகாவரத்துக்கு நிகரான வரமாக இருக்கும், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட உடனே குழம்பி போன பிரம்மன், சரி இவன் வந்து ரொம்ப பக்தியாக இருக்கான், இவன் ஒரு வரம் கேட்டு நம்ம மறுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லா இருக்காது, என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இரண்யகசிபு சொல்கிறான், எனக்கு வந்து சாவுங்கிறது மனிதனால் வரக்கூடாது, மிருகத்தால் வரக்கூடாது, என் சாவு வந்து இரவுல நடக்கக்கூடாது, பகலில் நடக்கக்கூடாது, நான் வானத்துலேயும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது, நான் வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியும் சாகக்கூடாது, என்னை எந்த ஆயுதத்தாலையும் கொல்லக்கூடாது, யாரோட சாபத்தாலையும் நான் சாகக்கூடாது, இப்படி ஒரு வரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இரண்யகசிபு கேட்குறான். இதை கேட்டோடனே பிரம்மர் வந்து, சரி நீ கேட்குற வரத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரத்தையும் கொடுக்குறாரு. இந்த வரத்தின் சக்தியால் இரண்யகசிபு வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு சக்தியாக மாறுறான். உலகத்துலேயும் அவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்படி உலகில் தன்னை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு ஆணவத்தில் இரண்யகசிபு வந்து ஒரு பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சியை பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்கே பார்த்தாலும், எங்கே வந்து விஷ்ணுவோட கோயில்கள் இருந்தாலும், விஷ்ணு பக்தர்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே கொல்லணும். கோயில்களாக இருந்தால் அதை இடித்து இரண்யகசிபுக்கான கோயிலாக மாற்றணும். அது விஷ்ணு பக்தனாக இருந்தால் அவனை சித்திரவதை பண்ணி அவன் துடிக்கி சாகணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பயங்கரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தான். இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இவங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த மகாவிஷ்ணு வருவார், அவனை நம்ம எதிர்த்து நம்ம கொல்லலாம், இதுதான் என் சகோதரனுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக இருக்கும்னு சொல்லி இரண்யகசிபு முடிவு பண்ணி அவன் மகாவிஷ்ணுவை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு பக்தர்களையும் சரி, மகாவிஷ்ணுவை கும்பிட்றவங்களையும் சரி, எல்லாரையும் ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொன்னான். இப்படியே நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, வருடங்கள் போகுது. இரண்யகசிபுவோட கொடுங்கோல் ஆட்சிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கிற எல்லா மகாவிஷ்ணு கோயில்களும் இரண்ய கோயிலாக மாறப்படுது. மகாவிஷ்ணுவை கும்புறவங்கள நாராயணா அப்படின்னு சொல்றது கூட பயப்படுற ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருந்தான். இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா இவங்களை காப்பாற்றுறதுக்கு மகாவிஷ்ணு வருவார், அவர் எப்படியா நம்ம கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு போர் வெறியில், ஒரு பகை வெறியில் இரண்யகசிபு காத்துட்டு இருந்தான். அந்த சமயத்தில் தான் வந்து 14 லோகங்களையும் சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய நாரத முனிவர் இரண்யகசிபுவை பார்க்கறதுக்காக இரண்யகசிபுவோட கோட்டைக்கு வராரு. அப்போது அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம இரண்யகசிபு கிட்ட போய் நீ பண்ணுறது தவறு, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் நம்மளையும் கொண்டுருவான். அப்படிங்கிறதுனால இது மகாவிஷ்ணு கிட்டேயே நம்ம விட்டுருவோம், நம்ம போய் இரண்யகசிபு கிட்ட போய் நம்ம வந்த வேலையை நீ பண்ணுறது தப்பு அப்படின்றது மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்ற முடிவில் அவர் உள்ள நுழையிறாரு. அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இரண்யகசிபுவோட மனைவியான கயது வந்து கர்ப்பமாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே நாரதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, இரண்யகசிபுக்கு ஒரு மகன் பிறக்க போறான் அப்படின்றப்போ நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் கயதுவை பார்க்கறதுக்காக போறாரு. கயதுவை ஆசீர்வதிக்க போறப்பதான் கயது கேட்குறாங்க,
என் கணவன் வந்து ரொம்ப ஒரு கொடுங்கோல் ஆட்சியை கொடுத்துட்ருக்காங்க, இதில் இருந்து நம்ம வந்து வெளியே வரணும், இந்த மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாரதரை பார்த்து கயது கேட்குறாங்க. அதுக்கு நாரதர் சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, மக்களை காப்பாற்றணும், அவங்களை கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அது காக்கும் கடவுளான ஸ்ரீஹரியால் மட்டும்தான் முடியும். நீ அவனை வந்து வணங்கு, அப்படின்னா தான் உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஏன் அப்படின்னா உன் மகனால தான் வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கயதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நாரத முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ தினமும் வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி பூஜைகள் பண்ணு, அதோட விளைவாக வந்து மகாவிஷ்ணுவோட அம்சத்திலேயே வந்து ஒரு குழந்தை ஒருத்தன் பிறப்பான், அந்த குழந்தையினால ஒரு பெரிய விடிவு காலம் வரும், ஒரு நல்லாட்சி மாறும், உன் கணவரோட மனமும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாரத முனிவர் சொல்கிறாரு. இப்படி நாரதரோட சொல்ல கேட்ட கயது வந்து தினமும் விஷ்ணுவை நோக்கி பூஜைகள் பண்ணுறாங்க. இதை பார்த்த இரண்யகசிபுக்கு வந்து ரொம்ப கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கே போகிறான். என்னடா இது, ஊர் உலகத்தில் எங்கேயுமே நாராயண பூஜை நடக்கக்கூடாதுன்னு நம்ம பண்ணிட்டு இருந்தா, நம்ம வீட்லேயே நம்ம கோட்டையிலே வந்து நம்ம மனைவி இப்படி விஷ்ணுவை நோக்கி பூஜை பண்ணிட்டு இருக்காளே, இவளுக்கு ஒரு நல்ல புத்தி கொடுக்கணும், ஆனால் இவளை தண்டிச்சோம் அப்படின்னா அவள் வயிற்றுல இருக்கிற நம்மளோட வாரிசும் தண்டிக்கப்படும், அப்படிங்கிறனால இவளை தூக்கி சிறையில் போடுங்க, சிறையில் போட்டு இவளுக்கு உணவு எதுவுமே வந்து ப்ராப்பராக கொடுக்காதீங்க, அப்போ அந்த கொடுமையை அனுபவிக்கிறப்போ அவள் எல்லாத்தையும் மறந்து நீயே பெருங்கடவுள்னு சொல்லிட்டு என்னை வந்து பணிவா அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு போட்டான். அந்த கயது வந்து அவன் சிறையிலையும் அடைச்சான், கர்ப்பிணி பெண்ணன் கூட பார்க்காம அவன் கொடுமைகளை கொடுத்தான். அந்த சமயத்தில் கயதுவோட பக்தி வந்து ஒரு இடத்துல கூட தளரவே இல்லை. அவன் மகாவிஷ்ணு வேலை வச்சிருந்த பக்தி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அதன் விளைவாக வந்து கயதுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான். அந்த ஆண் குழந்தைக்கு பிரகலாதன் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. கயது எப்படி வந்து கர்ப்பமாக இருக்கிறப்போ தீவிரமான விஷ்ணு பக்தியை இருந்தாலும், அதே மாதிரி பிரகலாதனும் வந்து சிறு வயதிலே தீவிரமான விஷ்ணு பக்தனா இருந்தான். இந்த விஷ்ணு பக்தியால ஹிரண்யகசிபு வந்து பயங்கர கோபம் அடைஞ்சான். என்னடா இது, ஊர் உலகத்துல விஷ்ணுவோட பேரே நம்ம உச்சரிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, நம்ம மகனே வந்து இப்படி விஷ்ணு பக்தனா இருக்கானே, இவனுக்கு நல்ல புக்தியை போட்டணும் அப்படின்னா நம்ம இவனை வந்து நம்ம அசுர குலத்துல இருக்கக்கூடிய நம்ம குருநாதர்கிட்ட இவனை போய் விடணும். அந்த குருகுலத்துல இவன் கல்வி கத்துக்கிறப்போ இவன் கண்டிப்பா விஷ்ணுவை மறந்துடுவான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் கொண்டு போய் அவரோட அசுர குருகுலத்திலையும் சேர்க்கிறாரு. பிரகலாதனோட பக்தி வந்து ரொம்ப அளவிட முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இவனுக்கு வந்து என்னதான் சொல்லி கொடுத்தாலும் வந்து இவனுக்கு அவன் தலையிலே ஏறல. இவன் மனசுலையும் தலையிலையும் அவனோட எண்ணத்துலையும் எல்லாத்துலேயுமே வந்து நிறைஞ்சு இருந்தது அந்த மகாவிஷ்ணுவான ஸ்ரீஹரி மட்டும்தான். பிரகலாதனோட விஷ்ணு பக்தியும் அவன் வந்து எந்நேரம் பார்த்தாலும் விஷ்ணுவோட நாமத்தையும் விஷ்ணுவோட புகழை மட்டுமே பாடிட்டு இருந்ததை பார்த்து இரண்யகசிபுக்கு வந்து கோபம் தலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கு. அந்த கோபம் வெறியா மாறி பிரகலாதனை கொன்றுலாம், தன் மகனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் விஷ்ணு நாமத்தை சொன்னான் அப்படின்னா அவனை கொன்னே தீரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வர்றாரு இரண்யகசிபு. இருந்தாலும் தந்தை மனம் கொஞ்சமாவது இறங்கும் இல்லையா? அப்போ இரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து சொல்றாரு, நீ வந்து சின்ன பையன்தான், உனக்கு எது சரி தப்புன்றது தெரியாது, விஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து நல்லவர் கிடையாது, உன் தந்தை மட்டுமே இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுள், அப்படிங்கிறதுனால நீ விஷ்ணுங்க ஒரு கடவுளே கிடையாது, அவன் நான் கும்பிட மாட்டேன், நான் உங்களை மட்டுமே தான் இறைவனை வணங்குவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இல்லை அப்படின்னா உனக்கு இந்த பாலில் வந்து விஷம் கலந்துருக்கு, இந்த விஷத்தை குடி, ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும், ஒன்று நீ உயிரோட இருக்கணும், இல்லை அப்படின்னா மகாவிஷ்ணு இல்லைன்னு சொல்லிட்டு என்னை நீ இறைவனா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்யகசிபு கேட்குறாரு. கொஞ்சம் கூட தயங்காத பிரகலாதன் வந்து சொல்றாரு, அப்படிதான் என் உயிர் வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து விஷ்ணுவோட நாமத்தையும் விஷ்ணுவோட புகழை மட்டுமே பாடிட்டு நான் என் உயிரை விடுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் சொல்லி அந்த விஷத்தை எடுத்து குடிக்கிறான். மகாவிஷ்ணுவோட அருளாலையும் மகாவிஷ்ணுவோட பக்தியாலையும் பிரகலாதனுக்கு அந்த விஷம் ஒண்ணுமே பண்ணல. பிரகலாதன் உயிரோட வரான். என்னடா இது, இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துமே வந்து இந்த சிறு குழந்தை சாகலே அப்படின்னு சொல்லி ஹிரண்யகசிபுக்கு வந்து கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதனால அவன் திரும்ப கேட்குறான், நீ வந்து மகாவிஷ்ணுவை விட்டுட்டு என்கிட்ட வந்து சரணடைஞ்ச அப்படின்னா நீ உயிர் தப்பிக்கலாம், இல்லை அப்படின்னா உன்னை மேலும் மேலும் நீ சாகிற வரைக்கும் உன்னை சித்திரவதை பண்ணி உன்னை எப்படியாவது கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிரகலாதன் கொஞ்சம் கூட பயப்படாம கொஞ்சம் கூட தயங்காம மகாவிஷ்ணு என்னை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட உடனே இரண்யகசிபு பிரகலாதனை வந்து ஒரு கொடூரமான கொடூரமான விஷம் உள்ள நாகங்களுக்கு இடையில அவனை போடுங்க, அந்த நாகங்கள் கடிச்சு இவன் சாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சிறு குழந்தையான பிரகலாதனை கொண்டு போய் அந்த நாகங்களுக்கு இடையில போடுறாங்க. இவனோட விஷ்ணு பக்தியாலையும் விஷ்ணுவோட சக்தியாலையும் பிரகலாதனை அந்த நாகங்கள் ஒண்ணுமே பண்ணல. அது என்னமோ சிறு குழந்தையோட விளையாடுற ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி நாகங்களை வச்சு பிரகலாதன் விளையாடிட்டு இருந்தான். இதை பார்த்தோன்னே இரண்யகசிபு மிரண்டு போறாரு.
என்னடா இது ஊர் உலகத்தில் நாராயணோட நாமங்களும் நாராயணோட வார்த்தையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் சித்திரவதை பண்ணி கொண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மகனே நமக்கு வினையா நம்ம மூஞ்சில் கரிய பூசும் விதமாக இவன் பண்ணிட்டு இருக்கானே, என்ன இது நாகங்கள் கூட இவனை தீண்டலை, சரி நாகங்களாவது உயிருள்ள பொருள் அப்படிங்கிறதுனால இவனை தீண்டாமல் இவனை காப்பாற்றுது, நம்ம இவனை மலையிலேருந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவன் உடல் சிதறி இவன் சாக தான் போகிறான், இவன் செத்தாதான் நம்மளோட புகழை வந்து இன்னும் மேன்மையடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பிரகலாதனை கொண்டு போய் ஒரு உயர்ந்த மலையில இருந்து தூக்கி எறிகிறாங்க. தூக்கி எறிஞ்ச உடனே அவன் நாராயணா அப்படின்ற கத்துற குரலை கேட்டு விஷ்ணு வந்து உடனே ஓடி வராரு. ஓடி வந்து பிரகலாதனை வந்து கீழே விழுகாத வண்ணம் அவனை வந்து பிடிச்சி அவன் ஒரு பஞ்சு மெத்தையில விழுந்தா மாதிரி அவனுக்கு ஒரு சிறு காயமோ கீறல் கூட ஏற்படாம அவனை காப்பாத்துறாரு. இதை பார்த்தோன்னே இரண்யகசிபு கோபமோ வெறியோ ரொம்ப அதிகமாகுது. என்னடா இது, நாராயணன் தான் நமக்கு வந்து எதிரின்னு பார்த்தா நம்ம மகனே நமக்கு முதல் எதிரியா இருக்கானே, முதல் இவனை கொல்லணும் அப்புறம் தான் நம்ம நாராயணனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி வெறியில் அவன் என்ன பண்றாரு அப்படின்னா அவனோட தங்கையான ஒலிக்கா அப்படின்ற ஒரு பெண்ணை கூப்பிடுறாங்க. அந்த ஒலிக்காவை கூப்பிட்டு இந்த பிரகலாதனை வந்து நீ உயிரோட எரிச்சிரு, அப்போதான் வந்து இவன் எரிஞ்சு சாம்பலாவான், இவனை எப்படி மகாவிஷ்ணு காப்பாத்துறாரு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இரண்யகசிபு கட்டளையும் போடுறாரு. இரண்யகசிபுவோட கட்டளையை கேட்ட ஒலிக்கா வந்து பிரகலாதனை கூட்டு போய் நெருப்புல எரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய அக்னிகுண்டத்தை உருவாக்கி நெருப்பையும் மூட்டுறாங்க. அந்த நெருப்பு வந்து ஒரு காட்டு தீ மாதிரி ரொம்ப கொடூரமா ரொம்ப ஆக்ரோஷமா அது எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே ஒலிக்கா பிரகலாதன்ட்ட சொல்றாங்க, உனக்கு கடைசி வாய்ப்பு தரேன், நீ இரண்யகசிபு தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய கடவுள், விஷ்ணு வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இரண்யகசிபு வந்து கடவுளா ஏத்து அவர்கிட்ட சரணடைஞ்ச அப்படின்னா உனக்கு உயிர் பிச்சை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டோடனே பிரகலாதன் ரொம்ப பணிவா அவன் சொல்றான், இவ்வளோ கஷ்டங்கள்ல என்னை காப்பாத்தின மகாவிஷ்ணு வந்து இதுலயும் என்னை காப்பாற்றுவாரு, கண்டிப்பா அவர் தான் எனக்கு ஒரே கடவுள், அவர் தான் என்னை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லி அவன் நாராயணான்னு சொல்லிக்கிட்டு அவன் அக்னிகுண்டத்துக்குள்ள இறங்குறான். இறங்கின உடனே அந்த அக்னி கூட அவனோட உடலை எரிக்கிறதுக்கு தயங்குச்சு. இப்படி அக்னி வந்து அந்த பிரகலாதனை ஒண்ணுமே பண்ணல அப்படின்றத பார்த்த ஒலிக்காக்கு வந்து ஒரே ஆச்சரியம், என்னடா இது ஒரு சிறு பிள்ளையே இந்த நெருப்பு எப்படி எரிக்காம இருக்கு, அவரோட பட்டு நூல் கூட கருகலையே, அப்ப கண்டிப்பா இந்த அக்னிக்கு தான் சக்தி கிடையாது, இந்த பிரகலாதனை எரிக்கல அப்படின்னா அது யாருமே எரிக்காது, அப்படிப்பட்ட சக்தியற்ற அக்னியை நம்ம உருவாக்கியிருக்கோம் போல அப்படின்னு சொல்லி பிரகலாதனை வெளியே கூப்பிட்டுட்டு ஒலிக்கா என்ன பண்றாங்க, இந்த நெருப்புக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு சொல்லி சோதிக்கிறதுக்கு அவங்க அக்னிகுண்டத்துல இறங்குறாங்க. இறங்கின உடனே அவங்க எரிஞ்சு பஸ்பமாகறாங்க. ஒலிக்காக்கு தெரியல பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு மகாவிஷ்ணுவே இருக்காருன்னு சொல்லிட்டு. ஒலிக்காவோட மரண செய்தியை கேட்ட உடனே இரண்யகசிபு மனம் உடஞ்சு போறான். என்னடா இது, ஒரு பக்கம் இரண்யாட்சன் வந்து விஷ்ணுவால கொல்லப்பட்டாரு, இன்னொரு பக்கம் என்னடா ஒலிக்கா வந்து விஷ்ணு பக்தனால கொல்லப்பட்டாங்க, எனக்கு எதிரி மகாவிஷ்ணு அப்படின்னா மகாவிஷ்ணு நான் கொன்னே தீருவேன், ஏன் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருக்கணும், மகாவிஷ்ணு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா கர்ஜனையோட அவர் வந்து கோட்டைகளை சுத்தி வராரு. அங்கதான் பிரகலாதனை பாக்குறாரு. பிரகலாதன்ட்ட கேட்கிறாரு, ஒரு உண்மையை சொல்லு, நான் மகாவிஷ்ணுவை கொன்னுட்டேன் அப்படின்னா நீ என்னை கடவுள் ஏத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரகலாதன் சொல்றான், மகாவிஷ்ணுவை உங்களுக்கு கொல்லவே முடியாது, மகாவிஷ்ணு தான் வந்து எல்லாரையும் காப்பாற்றுற பரம்பொருள், நீங்க உங்க ஆணவத்தை தவிர்த்துட்டு மகாவிஷ்ணுகிட்ட சரணடைங்க, கண்டிப்பா மகாவிஷ்ணு உங்களுக்கு மனம் இறங்குவாரு அப்படின்னு பிரகலாதன் சொன்னதை கேட்ட உடனே இரண்யகசிபுக்கு வந்து கோபம்ங்கிறது ரொம்ப அதிகமாகி ரொம்ப தலைக்கு ஏறி அவன் வந்து ஆக்ரோஷமா கத்துறான், மகாவிஷ்ணுவை எனக்கு காட்டு, நான் கொன்னே காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இரண்யகசிபு வந்து கர்ஜனையோட நம்ம பிரகலாதன் கேட்கிறப்போ பிரகலாதன் சிரிச்சுட்டே சொல்றான், மகாவிஷ்ணு எல்லா இடத்துலயும் இருக்காரு, நீங்க வந்து அதை உணரலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இரண்யகசிபு கோவத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, மகாவிஷ்ணு எங்க இருக்காரா அங்க இருக்காரா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சிட்டே இருக்காங்க. அப்போ பிரகலாதனை பார்த்து இரண்யகசிபு கேட்கிறாரு, நீ என்ன சொன்ன, மகாவிஷ்ணு எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொன்னல, ஆமா மகாவிஷ்ணு அது தூணுலையும் இருப்பாரு துரும்புலையும் இருப்பாருன்னு சொல்லி பிரகலாதன் ரொம்ப பணிவா சொல்றான். இதை கேட்ட உடனே இரண்யகசிபுக்கு வந்து கோபம் அதிகமாகி அவரோட கதையை எடுத்து அவர் சொல்றாரு, இந்த தூண்ல உங்க மகாவிஷ்ணு இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பிரகலாதன், கண்டிப்பா என்னோட பக்தியோடு நான் சொல்றேன் வந்து மகாவிஷ்ணு அந்த தூண்ல இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த கதையை எடுத்து அந்த தூணை ஒரே அடி அடிச்சு ரெண்டா உடைக்கிறாரு இரண்யகசிபு. ஆனா இரண்யகசிபு அங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் இருந்துச்சு. பிரகலாதன் இத்தனை நாள் வந்து இரண்யகசிபுவோட மிகப்பெரிய கொடுமைகளும் சித்திரவதையும் அனுபவிச்சுட்டு இருந்தா, இதுக்கு மேல பிரகலாதன் வந்து நம்ம கஷ்டப்படுத்த விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தூண்ல இருந்து மகாவிஷ்ணுவே வெளியே வந்தாரு. அவர் சாதாரணமா வரல, இரண்யகசிபு வந்து கேட்ட வரங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்படுற மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய அவதாரத்தை எடுத்தாரு. என்ன அப்படின்னா, அவர் பாதி மனித உடலும் சிங்க தலையும் கொண்டு இருந்தாரு. அவர் வந்து இப்படி ஒரு அவதாரத்தை எடுத்து வெளியே வந்தோடனே இரண்யகசிபு மிரண்டு போறான். யாரா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் சொல்றாங்க,
பிரகலாதன் வந்து இவர் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு உடனே அவன் கோபமாக வந்து கதையை எடுத்து மகாவிஷ்ணுவை அடிக்க போகிறாங்க. நரசிம்ம அவதாரமாக இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்து இரண்யகசிபுவை அடித்து அவனை வந்து வெளியே இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் வாசல்ல உட்கார வச்சு இரண்யகசிபு தன் மடியில வச்சு அவரோட கை நகத்தால பொளந்து அவரோட குடலை உருவி மாலையா போட்டு அவர் ரொம்ப கோபத்தோட உச்சக்கட்டத்திலே இருக்காரு. ஏன் அவர் இப்படி பண்ணாரு அப்படின்னா, இரண்யகசிபு கேட்ட வரம் அது மாதிரி. நான் வந்து வானத்திலையும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது. அதனாலதான் நரசிம்மர் அவரோட மடியில உட்கார வச்சாரு. வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியும் சாகக்கூடாது. அதனாலதான் நரசிம்மர் இரண்யகசிபு வந்து வாசப்படியில வச்சு வதம் பண்ணாரு. அவன் கேட்டது நான் மனிதனாலையும் சாகக்கூடாது, மிருகத்தாலையும் சாகக்கூடாது. அதனாலதான் பாதி மனிதன் பாதி மிருகமா அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்திருந்தாரு. அவன் இன்னொரு வார்த்தையும் கேட்டிருந்தான், எந்த ஆயுதத்தாலையும் நான் சாகக்கூடாது, யாரோட சாபத்தாலையும் சாகக்கூடாதுன்னு. அதனாலதான் மகாவிஷ்ணு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாம நரசிம்மர் தன்னோட நகங்களாலேயே அவனோட மார்பை பிளந்தாரு. அவன் வயிற்றுல இருந்த குடலை உருவி மாலையா போட்டு ஒரு மிகப்பெரிய கர்ஜனையோட கத்துறாரு. 14 லோகங்களுக்கும் கேட்டுச்சு இரண்யகசிபு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி. இரண்யகசிபுவை வதம் பண்ண உடனே நரசிம்மர் வந்து கோபம் ரொம்ப அதிகமா இருந்தாரு. அவர் வந்து அவரோட கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல. அப்ப எல்லாருமே பயந்தாங்க. நரசிம்மர் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காரு அப்படின்னா இவர் அண்ட சராசத்தையே முழுசா அழிக்க போறாரு, இவர் யாரு கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்றப்பதான் வந்து பிரகலாதன் அவன் பக்தியால ரொம்ப பணிவா நரசிம்மரை வணங்குறான். பிரகலாதனோட பக்தியை பார்த்து, அவனோட சிறு பிள்ளையான அவனோட நம்பிக்கையை பார்த்து நரசிம்மர் மனசு இறங்கி சாந்த சுரூபமா ஆகி பிரகலாதனை ஆசீர்வதிக்கிறாரு. இரண்யகசிபு இறந்ததுக்கு அப்புறம் இரண்யகசிபுவோட மொத்த ராஜ்யமும் வந்து பிரகலாதனுக்கு தான் சேரும். பிரகலாதனை அரசராகவும் நியமிக்கிறாரு. பிரகலாதனோட கண்மூடித்தனமான விஷ்ணு பக்தியாலையும் அவன் விஷ்ணு மேல வச்சிருந்த நம்பிக்கையாலையும் பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு அந்த மகாவிஷ்ணுவே ஒரு மிகப்பெரிய அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தாரு. இதே மாதிரி தான் நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நொடி நம்ம வந்து நரசிம்மரை வேண்டணும் அப்படின்னா, எப்படி பிரகலாதனுக்காக அவர் வந்து தூணை உடைச்சிட்டு ஓடி வந்து பிரகலாதனை காப்பாத்தினாரோ அதே மாதிரி நம்ம கஷ்டங்கள்லாம் தூள் தூளா ஆக்குறதுக்கு நரசிம்மர் ஓடி வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்கு. இரண்யகசிபுவை அழிச்சதுனால ஒரு மிகப்பெரிய இருண்ட காலம் முடிஞ்சு நமக்கு வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்திருக்கு. நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே வந்து வண்ணங்களோட ரொம்ப சந்தோஷமா தான் இருப்போம் அப்படிங்கிறத விளக்கும் வண்ணமாக தான் வந்து இன்னைக்கும் வந்து ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. இந்த ஹோலி பண்டிகையில வண்ணங்களை பூசி எல்லாரும் சந்தோஷமா நம்மளோட கெட்டவைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு, நமக்கு இனிமேல் சந்தோஷங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஹோலி பண்டிகைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதைகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம இயல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.